Such an incident has recently taken place in the capital of this country, NCT, Delhi. That is the Honorable Prime Minister. Video shows that he has feeded peacocks and these calves. பசுவுக்கும் மயில்களுக்கும் நமது மாண்புமிகு பிரதமர் அவர்கள் உணவளித்தார் என்று கேட்கின்ற பொழுது அது மிகவும் மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு செய்தி ஆகும். மயில் தமிழோடு தொடர்புடைய முருகனோடும் மிகவும் தொடர்புடையதாகும். சமீபத்தில் இந்த மயில் யுனைடெட் நேஷனுக்கு டொனேஷனாக வழங்கப்பட்டது. There is an office, European United Nations headquarters located at Geneva. For that office, 5 peacocks have been donated by the government of India. Maybe the 5 may represent 5 P5 members, permanent 5 members என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். அவற்றை குறிக்கும் வகையிலோ என்னவோ 5 மயில்களை டொனேஷனாக நன்கொடையாக கொடுத்திருந்தார்கள். இது முதல் முறை அல்ல. கிட்டத்தட்ட 45 ஆண்டுகளுக்கு முன்பாகவும் இதுபோன்று மயில்களை இந்திய அரசு ஐநாவிற்கு பரிசாக அளித்திருந்தது என்பதை நாம் இங்கே கவனத்தில் கொள்ள வேண்டும். இதன் மூலம் we have globalized the fame and name of Lord Muruga, Tamil and biodiversity related TK relating to Tamil, the rich cultural and spiritual knowledge of Tamil. தமிழ் வாழ்க, முருகன் வாழ்க. நன்றி.